السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من قطع سدرة صوب الله رأسه في النار. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக, மேன்மக்களாக நம் எல்லோரையும் வாழச் செய்வானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை நிறைவாக தந்து, மருத்துவமனையின் அனைத்து விதமான இன்னல்கள், சிரமங்கள், செலவினங்களை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ரவுதாவையும், புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் குடும்பத்துடன் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம்மையும், நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கோடை வெப்பமும் வெயிலும் உக்கிரமமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எப்படி இந்த கோடையை சமாளிப்பது என்று பலரும், இவ்வளவு தூரம் வெயிலை நாங்கள் இத்தனை நாட்கள் பார்க்கவே இல்லையே எங்கள் ஊரில், எங்களுடைய இடத்தில் என்று நம்மை நாமே ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மறுபுறம் இந்த கோடை காலத்தில் என்ன குடிக்கலாம், என்ன சாப்பிடலாம், என்ன மாதிரியான ஆடைகள் உடுத்தலாம், எந்த நேரத்தில் வெளியே வரலாம், எந்த நேரத்தில் வருவதை தவிர்க்கலாம், குழந்தைகள், பெரியவர்கள், வயதிலே மூத்தவர்களை எப்படி கண்காணிக்கலாம், இப்படி பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகளை, வழிகளை நாம் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்களிலும் சரி, இன்னும் அந்த தகவல் பரிமாற்றங்களை செய்யக்கூடிய தளங்களிலும் சரி, நாம் சொல்வதை, வழிகாட்டுவதை கேட்க முடிகிறது. இந்த கோடை காலத்தில் வரும் நேரத்தில் இதை எப்படி கையாளுதல் என்ற வழிகாட்டுதல் ஒருபுறம், மொத்தமாக எப்பொழுது கோடை வந்தாலும், எப்பொழுது வெப்பகாலம் வந்தாலும், அந்த காலங்களில் நாம் எப்படி நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்களையும் வெப்பத்திலிருந்து பாதுகாத்து கொள்வது என்ற கற்பனையோடு, சிந்தனையோடு யோசிப்பது இன்னொரு புறம். மழை காலங்கள் வருகிறது. மழை, பெருமழை பெய்தால் தேவைப்படக்கூடிய அளவுக்கு மழை பெய்யும் சமயத்திலேயே நாம் இருக்கக்கூடிய இடங்களில், தெருக்களில் தண்ணீரெல்லாம் பூந்து விடுகிறது. பல்வேறு விதப்பட்ட சிரமங்களை, கஷ்டங்களை அந்த காலங்களிலும் அனுபவிக்கிறோம். அந்த சமயத்திலெல்லாம் எல்லாருடைய கவனத்தும் வரக்கூடிய ஒரு செய்திதான், ஏரிகளும் குளங்களும் கண்மாய்களும் ஆறுகளும் இருந்த இடத்திலெல்லாம் இப்பொழுது வீடு வந்துவிட்டது. நாங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் வந்தீர்கள், நாங்கள் பிறகு எங்கே போவோம், இங்கே தான் வருவோம் என்று அந்த குளங்களும் ஏரிகளும் கண்மாய்களும் இருந்த இடத்தில் மழை நீர், வெள்ள நீர் வந்து மழை காலத்தில் ஏற்படக்கூடிய சிரம சமயத்தில் சொல்வதாக நாம் சமூக வலைதளங்களில் பல புகைப்படங்களை பார்த்திருப்போம். அதே போன்று இந்த மாதிரியான கோடை காலத்தில், வெப்ப காலத்தில் தேவைப்படக்கூடிய, சொல்லப்போனால்
உலகத்தில் இயற்கையை தானாக உற்பத்தி செய்யக்கூடிய மரங்களை வெட்டி எடுத்து காடுகளை அழித்து அங்கேயும் நகரங்கள் புதிதாக உருவாக்குவதின் விளைவாக கடுமையான வெப்பத்தையும் கோடையினுடைய தாக்கத்தையும் நம்மால் இங்கே அனுபவிக்க முடிகிறது. 110 பாரன்ஹீட்டை தாண்டி நேற்றைய தினமெல்லாம் தமிழகத்தின் பல பாகங்களிலே வெயில் வெப்பம் வாட்டி வதைத்திருக்கிறது. தற்காலிகமாக யோசனைகளையும் சிந்தனைகளையும் சொல்லி இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குரிய வழியை தேடுவது ஒன்று, நிரந்தரமான யோசனைகளையும் நிரந்தரமான தீர்வுகளையும் சொல்லி அதிலிருந்து வருமுன் காப்போம் என்பது போன்று உண்டான சிந்தனையில் இந்த மாதிரியான பருவகாலங்களை கடப்பது என்பது வேறு ஒரு புறம். இஸ்லாம் நிரந்தரமான தீர்வை தான் எப்பொழுதுமே சொல்லும். தற்காலிகமான தீர்வை யோசனையை இஸ்லாம் முன்வைக்காது. பாருங்கள், குர்ஆன் ஷரீஃபிலே அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நாம் ஏற்றெடுத்திருக்கக்கூடிய நாம் சொல்லி இருக்கக்கூடிய கலிமா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தை, அந்த வாக்கியம், அதற்கு உதாரணம் காட்டுகிறான், உவமானம் சொல்கிறான். அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹ் எப்படி உவமானம் கூறுகிறான்? மனமான கலிமா வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு அழகான மரத்தை ஒப்பிட்டு காட்டுகிறான். அஸ்லுஹா சாபித்துன், அதனுடைய வேர்கள் பூமியிலே ஊன்றி நிற்கிறது. வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் வானளாவிய விதத்திலே படர்ந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த மரம் பேரித்தம்பலம் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விரிவுரையாக தந்தார்கள். உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் சொல்லி இருக்கக்கூடிய தங்களுடைய வாழ்க்கையின் பிரதான வார்த்தையாக இருக்கிற கலிமாவுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே உதாரணம் சொல்வது ஒரு மரத்தை மையப்படுத்தித்தான். நம் எல்லோருக்கும் பிடிக்கும், என்ன பிடிக்கும்? வீட்டை சுற்றி பூங்காவனம் போன்றிருப்பது, வீட்டை சுற்றி பசுமையாக இருப்பது, மரம் செடி கொடிகளுக்கு மத்தியிலே அந்த இயற்கையான நிலையிலே வாழுவதல் இயற்கையில் எல்லோருக்கும் பிடிக்கும். எனவேதான் இந்த மாதிரியான கோடை காலங்களினுடைய வெப்பத்தை கொஞ்சம் தணித்துக் கொள்வதற்காக அந்த மாதிரியான பசுமையான இடங்களுக்கு சென்று அங்கே சில நாட்கள் தங்கிவிட்டு வருவதை நம்மிலே பலர் வழக்கமாக்கி கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், சொர்க்கத்தின் வீடு எப்படி இருக்கும்? சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் அமைத்து தந்திருக்கக்கூடிய வீட்டின் அமைப்பு எப்படி இருக்கும்? சுற்றிலும் சோலையாக இருக்கும். ஒரு பூந்தோட்டத்திற்கு மத்தியில் தான் அவர்களின் வீடு இருக்கும். அல் குர்ஆன் சொல்கிறது, யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ யுத்கிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி. நீங்கள் லாபகரமான வியாபாரத்தை நோக்கி வருகிறீர்களா? உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? அப்படியான லாபகரமான வியாபாரம் என்ன தெரியுமா? ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்வதற்கு தயாராகுதல், அவனை நோக்கி நெருங்கி வருவதற்குரிய வழிகளை தேடுதல். இதையெல்லாம் நீங்கள் செய்ய துவங்கினால் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், உங்களை சொர்க்கச் சோலையில் கொண்டு போய் சேர்ப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிப்பாட்டவில்லை. ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் வ மசாகின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அத்ன். நீங்கள் போய் அமரக்கூடிய சொர்க்கத்தின் சோலை எப்படி இருக்கும் என்றால் சுற்றிலும் பசுமையாக இருக்கும், அங்கே நீர் ஓடைகள் இருக்கும், உங்களை சுற்றி மரங்களெல்லாம் இருக்கும். அப்படியான இடத்தில் கொண்டு போய் அல்லாஹ் உங்களை குடியமர்த்துவான் என்று சொல்கிறான். வீட்டின் அமைப்பே சொர்க்கத்தில் மரங்களுக்கு மத்தியில் தான், சோலைகளுக்கு மத்தியில் தான். அங்கே நிம்மதியையும் ஆஸ்வாசத்தையும் அல்லாஹ் அதன் மூலமாக தருவான் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அன்பு பெருமக்களே, இன்றைக்குள்ள காலகட்டத்திலே மரம் நடுதல் என்பது அரிதாகிவிட்டது. அது நம்ம எல்லோருக்கும் தெரியும். மரத்தை அழிப்பது, காடுகளை நாசப்படுத்துவது இன்று பெருகி இருக்கிறது. அதன் விளைவாக இந்த மாதிரியான கோடை காலங்களிலே வெப்பம், ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு உண்டான வெப்பத்தை நாம் தாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். கடந்த 100 வருடங்களாக மட்டும் சராசரி வெப்பநிலையிலிருந்து இந்த கோடை காலத்தில் சுமார் 0.8% வெப்பநிலை, அந்த செல்சியஸினுடைய அளவு கூடியிருக்கிறது என்ற ஒரு புள்ளி விவரத்தை பார்க்கிறோம். காரணம் என்ன? எரிபொருளின் பயன்பாடு மக்களுக்கு மத்தியிலே அதிகரித்து விட்டது. பெட்ரோலு, டீசலு, இன்ன பிற எரிபொருளுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. மக்களுடைய தேவைக்கு தக்கவாறு அதை பயன்படுத்துகிறார்கள். எண்ணிக்கை கூடியிருக்கிறது, வாகனங்களின் எண்ணிக்கை. அதனால் என்ன ஏற்படுகிறது?
காற்று மாசுபடுகிறது. அதே போன்று இந்த பூமி வெப்பமயமாகி கொண்டே போகிறது. நாளுக்கு நாள் இந்த பூமி உஷ்ணமாகி கொண்டே போகிறது. சரி, அதனால் நாம் எரிபொருளை பயன்படுத்தாமலே இருக்க முடியுமா? அது சாத்தியப்படுமா? நம்ம போகிற இடத்துக்கு நம்முடைய காடி எடுத்துகிட்டு போகாமல் இருக்க முடியுமா? நம்முடைய இருசக்கர வாகனங்களை எடுத்துகிட்டு போகாமல் இருக்க முடியுமா? அதற்குத்தான் பெட்ரோல் ஊற்றாமல் இருக்க முடியுமா? முடியாது. சரி, இது ஒரு புறம் பூமி வெப்பமயமாகுவதற்கு காரணம் என்றால், மறுபுறம் இருக்கிற மரங்களையும் காடுகளையும் அழிக்கக்கூடிய சூழல் சமீப காலமாக அதிகரித்திருக்கிறது. காடுகளையும் மரங்களையும் வெட்டித்தான் அங்கே மனிதர்கள் வசிப்பதற்கான இடத்தை, கட்டிடங்களை கட்டக்கூடிய சூழல் பெருகி இருக்கிறது. இதன் விளைவு எரிபொருளினால் ஏற்படக்கூடிய பூமியின் வெப்பத்தை தணிப்பதற்கென்று இயற்கையாகவே அல்லாஹ் தந்த மரத்தின் அந்த தேவை அது இல்லாமல் போவதனால் இன்னும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. ஒன்று தெரியுமா? நாம் இருக்கக்கூடிய பகுதியில், நாம் வசிக்கக்கூடிய நாட்டில் 33% அங்கே கண்டிப்பாக காடுகள் இருக்க வேண்டும், மரம் செடி கொடிகள் இருக்க வேண்டும். மனிதர்கள் வசிப்பதற்கான இடம் என்றால் மரங்களுக்கும் காடுகளுக்கும் என்று ஒரு 33% இடங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்ன, இயற்கை என்னவெல்லாம் தருமோ அதையெல்லாம் இந்த காடுகள், இந்த மரங்கள் தானாக பெறுவதற்கு வழிவகை செய்யும். பருவநிலையில் மாற்றம் வராமல் தடுக்கும். அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையானது மிகச்சிறப்பாக நிறைவாக கிடைக்கும். இந்த 33% காடுகள் மரங்கள் இல்லாத பட்சத்தில் பருவநிலையில் மாற்றங்கள் ஏற்படும், மாறி மாறி ஏற்படும். தாங்க முடியாத அளவிற்கு மழை வரும், தாங்க முடியாத அளவிற்கு வெப்பம் வரும். நாம் இருக்கும் சூழலிலே இதை நாம் உணர்கிறோம் இல்லையா? ஒரே ஒரு ஏக்கரில் ஒருவர் மரத்தை நட்டு வைத்தார். மரம் செடி கொடிகள் இருக்கிறது, காடுகள் இருக்கிறது. அதனால் என்ன பலன் என்றால், அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு வருடம் முழுக்க 18 மனிதர்கள் உலகத்தில் உயிர் வாழ்வதற்கான ஆக்சிஜனை, நல்ல காற்றை அந்த மரம் கொடுக்கிறது. வெறும் ஒரு ஏக்கரில் இருக்கக்கூடிய மரங்கள் உலகத்தில் வாழக்கூடிய 18 மனிதர்களின் வாழ்க்கைக்கான ஆக்சிஜனை கொடுக்கிறது. ஒரே ஒரு தனி மரம், ஒரு மரத்தை நட்டு வைத்தால் அந்த ஒரு மரம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு வருடம் முழுக்க 260 பவுண்ட் நல்ல காற்றை, நல்ல ஆக்சிஜனை கொடுக்கிறது. அந்த 260 பவுண்ட் தான் இந்த பூமியில் 2 பேரின் ஒரு வருடத்திற்கான நல்ல ஆக்சிஜன், நல்ல காற்று. ஒரு மரம் உலகத்தில் நடப்பட்டால், ஒரு மரத்தால் 2 மனிதர்கள் ஒரு வருடம் முழுக்க நல்ல காற்றை சுவாசிக்கிறார்கள். அப்படின்னா இப்படி பார்த்துக்குங்க, ஒரு மரம் வெட்டப்பட்டால் 2 மனிதர்களுக்கான நல்ல காற்று கிடைக்காமல் போகிறது. ஒரு மரம் வெட்டப்பட்டாலே இதுவென்றால், ஒரு காடு அழிக்கப்பட்டால், ஒரு ஏக்கரில் இருக்கக்கூடிய நிலங்கள், அந்த மரங்களை, செடி கொடிகளை எல்லாம் அழித்தால் பூமியில் வாழக்கூடிய எத்தனை உயிரினங்கள், எத்தனை மனிதர்களுக்கான நல்ல காற்று தடை செய்யப்படுகிறது என்பதை இங்கே நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் சர்வசாதாரணமாகி போனது. கையிலே எப்பொழுதுமே பாட்டிலோடு நாம் போகிறோம். எதற்கு? நல்ல தண்ணி குடிக்கணும். எங்கே போனால் நல்ல தண்ணி கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியாது. எனவே வீட்டிலிருந்து போகிற பொழுதே அல்லது கடையிலே போகிற பொழுதே ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்து விட்டு நாம் நல்ல தண்ணீரை வாங்கிக் கொள்கிறோம், பியூர் வாட்டர் இல்லையா? பாட்டிலோடு சுத்துகிறோம். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மரங்கள், காடுகள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குமேயானால், ரொம்ப தூரம்லாம் இல்லை, நம்முடைய சந்ததி, நம்முடைய அடுத்த சந்ததி முதுகில் எப்பொழுதுமே ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்டிக்கொண்டே போக வேண்டும். ஏன்? நல்ல காத்துக்காக வேண்டி, நல்ல தண்ணீருக்காக வேண்டி. எப்படி நாம் பாட்டிலை தூக்கி கொண்டு போகிறோமோ அதே போன்று மரங்கள் அழிக்கப்பட்டால், காடுகள் அழிக்கப்பட்டால், இதே நம்முடைய சந்ததி நாளை முதுகிலே ஆக்சிஜன் சிலிண்டரோடு சுத்த வேண்டும், நல்ல காற்றை சுவாசிப்பதற்கு கிடைக்காம போயிடும். எனவேதான் மரம் நடுதல் தான் இயற்கையை காக்கும் என்பது மட்டுமல்ல, பூமியின் சராசரி வெப்பத்தை காத்து நிப்பாட்டும், அதைவிட தாண்டாத அளவிற்கு அது பாதுகாக்கும். எனவேதான் இஸ்லாம் மரம் நடுதல் என்பது ஒரு பொது சேவை என்று சொல்லி கடந்து போய்விடவில்லை. மரம் நடுதல் என்பது ஒரு இபாதத் என்று சொல்லிக் கொடுத்தது, ஒரு இபாதத். அது தொழுவது எப்படி இபாதத்தோ அப்படித்தான் மரம் நடுதல் இபாதத். தொழுதால் என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். தர்மம் செய்தால் என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். ஹஜ்ஜி செய்தால் என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். ஜகாத் கொடுத்தால் என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். அப்படித்தான் மரம் நட்டாலும் நன்மை கிடைக்கும். மரத்தை வெட்டினால் எப்படி தொழாமல் இருந்தால் பாவமோ,
ஜகாத்தை கொடுக்காமல் இருந்தால் தண்டனையோ அப்படித்தான் இருக்கும் நல்ல மரத்தை தேவையில்லாமல் உங்களின் சுய லாபத்திற்காக வேண்டி நீங்கள் அழித்தால் அதுவும் பாவம் என்று மார்க்கம் சொன்னது. அதற்கும் தண்டனை உண்டு என்று மார்க்கம் சொன்னது. உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை வேறு எந்த கொள்கையாவது மதமாவது கொடுத்து விட முடியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். போர்க்காலம் என்பது நியதிகள் என்கின்ற வரம்பை எல்லாம் மீறிய காலம் அது இல்லையா? போரில் மனிதனையே வெட்டி சாய்க்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஆனால் அந்த போர்க்களங்களுக்கு போகக்கூடிய முஸ்லிம்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான உபதேசம், நிழல் தருகிற மரத்தில் கை வைக்கக்கூடாது என்றார்கள். நிழல் தருகிற மரத்தை வெட்டக்கூடாது என்றார்கள். மக்களின் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மரத்திலே நீங்கள் அதனுடைய கிளையை கூட உடைக்கக்கூடாது என்று சொன்னார்கள் என்றால் எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனையோடு சொல்லப்பட்ட விஷயம் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் சொன்னார்கள், மன் கத்தஅ சித்ரத்தன் ஸவ்வபல்லாஹு ரஅஸஹு ஃபின்னார். அபூதாவுதிலே வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், யார் ஒருவர் ஒரு மரத்தை அநியாயமாக வெட்டுகிறார் அல்லது அவருடைய சொந்த லாபத்திற்காக வேண்டி வெட்டுகிறார், சொந்த லாபத்துக்கான வியாபாரம் செய்யணுன்றதுக்காக வேண்டி தன்னுடைய வீட்டை விரிவாக்க செஞ்சுக்கணும் அல்லது வேற ஏதாவது ஒரு காரணம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், மக்களின் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதிலிருந்து இளைப்பாறுகிறார்கள், அதனுடைய காற்றை அனுபவிக்கிறார்கள், இதையெல்லாம் தடுத்து நிப்பாட்டுவதற்காக வேண்டி அதை வெட்டி தள்ளுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் அவரை நரகத்தில் புகுத்துவான் என்றார்கள் பெருமாள். சொந்த தேவைக்காக வேண்டி தன்னுடைய சுயலாபத்திற்காக வேண்டி ஒரு மரத்தை வெட்டினால் நல்ல துளிர் விட்டு வளரணுன்றதுக்காண்டி வெட்டுறது வேற விஷயம், அல்லது இந்த இடத்திலிருந்து எடுத்து இன்னொரு இடத்தில் கொண்டு போய் வைக்கலாம் என்ற சிந்தனையில் எடுக்கலாம். சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் எல்லாம் நாம் செய்வதை போன்று செய்ய மாட்டார்கள். நாம் மொத்தமாக சரித்தெடுத்து விடுவோம், மூட்டோடு இழுத்து விடுவோம். அங்கே அந்த நாட்டின் சட்டம் என்ன தெரியுமா? மரத்தை எடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டால் அப்படி மூட்டோடு எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல அதை நட்டி வச்சிடணும். அப்படியான நிலை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அதை எடுங்கள், இல்லைன்னா விட்டுருங்கன்றான். வளர்ந்த நாடுகள் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும் நாடுகளிலே மரத்தில் கை வைப்பது ஒரு குற்றமாக, அது ஒரு தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேவையில்லாமல் ஒருவர் மரத்தை வெட்டினால் அது பாவம், நரகத்தில் சேர்க்கக்கூடிய காரியமாக கூட மாறிவிடும் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்திஹி, இது ஒரு வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு முஸ்லிம் இந்த சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்திஹி அப்படின்னு ஒரு தடவை சொல்லுவாரோ, குரிசத் லஹு நக்லத்துன் ஃபில் ஜன்னா, அவருக்காக சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு மரத்தை நடுவான். இங்க மரத்திற்கும் மூமினுக்குமான தொடர்பை ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள். ஒருவர் சுப்ஹானல்லாஹி அல் அஸீம் வபிஹம்திஹி என்று ஒரு தடவை சொன்னால் அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன? மரத்தை நடுவான் சொர்க்கத்திலே. அப்போ மரம் என்பது உங்களுக்கு உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய விஷயம் அல்ல, சொர்க்கத்திலும் இளைப்பாறுகிற நிழலை தரக்கூடியது என்பதை, அந்த சிந்தனையை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்க்கிறார்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து கேட்ட செய்தியை இப்படி சொல்கிறார், நான் என்னுடைய 2 காதால கேட்டேன். சொல்லுவோம்ல, கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை கேட்டேன், 2 காதால கேட்டேன், 2 கண்ணால பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக அப்படி சொல்லுவோம். ஒரு சஹாபி சொல்கிறார், நான் என் 2 காதால் கேட்டேன். என்ன கேட்டேன்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் நஸப ஷஜரத்தன் ஃபஸபர அலா ஹிஃப்திஹா வல் கியாமி அலைஹா ஹத்தா தஸ்முர கான லஹு ஃபீ குல்லி ஷைஇன் யுஸாபு மின் ஸமரிஹா ஸதகா. எவர் ஒருவர் ஒரு செடியை நட்டி வைத்தார், அதை வளர்வதற்காக வேண்டி பொறுமையோடு இருந்தார், அதை பேணி பாதுகாத்தார், நல்ல வளர்ந்து அதிலிருந்து பலன் கொடுத்தது, அந்த செடி மரமாக மாறி பலன் கொடுக்க ஆரம்பித்தது. எப்படியெல்லாம் பலன் கொடுக்கும்? மரம் பொதுவாகவே மரம் தன்னை விதைத்து கொண்டு பிறருக்கு பலன் கொடுக்கும். அப்படித்தானே? விதையை போடுகிறோம், அது பூமியிலே தன்னை மறைத்து கொள்கிறது, ஆனால் அது தன் பலனை பிறருக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறது. எனவே தான் நம்ம வாழ்க்கையில மரம் மாதிரி இருக்கணும். மரம் மாதிரினா கட்டையா இறுகி போய் இருக்கணும் அப்படின்னு இல்லை. அதனுடைய மரத்தின் பண்பை போன்று நம்முடைய பண்புகள் இருக்க வேண்டும். அது எப்படி தன்னை புதைத்து கொண்டு பிறருக்கு பலன் தருகிறதோ அதே போன்று நாம் நம்மை மறைத்துக் கொண்டு பல சமயங்களிலே பிறருக்கு பலன் தரலாம். கல்லை கொண்டு ஒருவன் எட்டி வீசுகிறான் மரத்திலே, அந்த பழம் அப்படியே இருக்கும் பழம் அந்த கீழே விழுகிறது இல்லையா?
கல்லை கொண்டு என்னை அடித்தாயா நீ, உனக்கு நான் பணம் தர மாட்டேன் என்று மகன் சொல்வதில்லை. என்னை கல்லாலை அடிக்க, கம்பாலை அடிக்க, உனக்கு பணம் கிடையாது, நான் உனக்கு கொடுக்க முடியாது அப்படி மரம் சொல்றதில்லை. கல்லை கொண்டு மனிதன் எறிந்தாலும் அது பழத்தை திருப்பி தருகிறது. இதுதான் தன்னை புதைத்து கொண்டு மரம் பிறருக்கு பலனை கொடுக்கிறது. இப்படி இருக்க வேண்டும். சொல்றாங்க பாருங்க, ஒருத்தர் வச்சாரு, அந்த செடியை அப்படியே பாதுகாத்து வளர்த்தார். வளர்ந்து அந்த மரம் பலன் கொடுக்க ஆரம்பித்தது. பழம் கொடுத்தது, காய் கொடுத்தது, நிழல் கொடுத்தது, காற்று கொடுத்தது. எல்லாமே பழம் தானே, மரத்தினால் கிடைக்கக்கூடிய பழம் தானே. நான் சொன்னேனே, ஒரு வருடத்திற்கு 260 பவுண்ட் நல்ல ஆக்சிஜனை அந்த மரம் கொடுக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மரம் நட்டி வைத்தார் அல்லவா, அதிலிருந்து அந்த மனிதருக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மை என்னவென்றால், என்னென்ன பலனெல்லாம் அந்த மரம் மனிதர்களுக்கு கொடுக்குமோ, அது மனிதர்களுக்கு கொடுத்தாலும் சரி, இன்ன பிற பறவைகளுக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது விலங்கினங்களுக்கு கொடுத்தாலும் சரி, எல்லா நன்மையும் இம்மி அளவு குறையாமல் அல்லாஹ் அந்த மனிதருக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். இதை விட ஒரு விஷயத்தில் ஆர்வப்படுத்துறதுக்கு வேணுமா வேறு செய்தி? ஒரு மரம் தான் நட்டால் அந்த மரம் தரும் பலன் என்னென்ன ரூபத்தில் பலன் வருமோ அந்த மொத்த பலனையும் அனுபவிக்கக்கூடிய நபர்கள், அதனால் கிடைக்கக்கூடிய பலன். பாட எவ்வளோ வெயில், இந்த மரத்து கீழே வந்து நின்னவன தான்ப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த மரத்திலிருந்து வீசக்கூடிய காற்று, அந்த காற்று என்னதான் ஏசியில் உட்கார்ந்தாலும் இயற்கையாக மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காற்று மாதிரி வருமா என்று ஒருவர் அந்த காற்றை அனுபவிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ஒவ்வொன்றுக்கும் அந்த நட்டி வைத்தவருக்கு நன்மை உண்டு என்றார்கள். இந்த சஹாபி சொல்கிறாங்க, இதை என் 2 காதால் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன்றாங்க. நபிகள் எதை பற்றித்தான் பேசாமல் விட்டார்கள், எதை பற்றித்தான் பேசாமல் விட்டார்கள்? இன்றைய காலச்சூழலில் உலக நாடுகள் கவலைப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், எப்படி பூமி வெப்பமயமாகுதலை தடுத்து நிப்பாட்டலாம் என்று உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் யோசிக்கிறான். ஆனால் நம்ம நாடு, நம்ம ஆள் மட்டும்தான் எப்படி கூட கொஞ்சம் வெப்பத்தை ஏற்றலாம், இன்னும் எத்தனை மரங்களை அழிக்கலாம், எத்தனை காடுகளை சூறையாடலாம், அந்த காட்டை அழித்து அங்கே இருக்கக்கூடிய வளங்களை எப்படி கொள்ளையடித்து பெரும் பெரும் பண முதலைகளுக்கு அள்ளி கொடுக்கலாம் என்று இங்க இருக்கக்கூடிய அதிகாரமும் சரி, இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் சரி யோசித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் நடுவதற்கு ஆர்வப்படுத்தினார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது பாருங்கள், மறுமை வருகிறது என்ற செய்தி உங்களுக்கு தெரியுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாள் வரப்போகுது. இன் காமத்தி சாஅத்து வஃபி யதி அஹதிக்கும் ஃபஸீலா, மறுமை வந்துவிட்டது என்ற செய்தியை நீங்க கேட்குறீங்க. உங்க கையில ஒரு மரம், ஒரு செடி துண்டு கையில் இருக்குது. உங்களால் நட முடியும் என்றால் மறுமை வந்து, அதாவது உலகம் அழிய போகுதுன்னு செய்தி, உங்க கையில ஒரு சின்ன செடி இருக்குது. அந்த அழிவு உங்களை வந்து தொடும் முன்னால் அந்த செடியை நட்டு வைத்து விட முடியும் என்று வாய்ப்பு இருந்தால் நட்டி வச்சிருக்கேன் நாங்கள் சொல்லாசம். நீங்க கேட்கலாம், அழியும் பொழுது நானும் அழிவேன், நான் நட்டி வச்ச மரமும் அழியதானே போகுது, அது மட்டும் என்ன துண்டா நிற்கவா போகுது என்று கேட்கலாம். ரசூலுல்லாஹ் அந்த மரத்தில் அந்த கொஞ்ச நிமிடத்தில், அந்த கொஞ்ச செகண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு பலனை யாருக்காவது கொடுத்தாலும் அதன் நன்மை உனக்கு தான் வந்து சேரும் நாங்கள் சொல்றோம். அந்த ஒரு சில மைக்ரோ செகண்டில் கூட அதனால் கிடைக்கக்கூடிய நன்மையின் பலன் நட்டி வைத்தவருக்கு கிடைத்து விடலாம் என்பதையும் உணர்த்துகிறார்கள். மறுமை வந்தாலும் கூட பிற மக்களுக்கு பயன் தருவதை நீங்கள் நிப்பாட்டி விட வேண்டாம் என்பதையும் ரசூலுல்லாஹ் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மரம் நடுதலும் பசுமையை பாதுகாத்தலும் நீர்நிலைகளை பேணி பாதுகாத்தலும் தான் இந்த மாதிரியான வெப்பநிலையை குறைப்பதற்கான மிகச்சிறந்த வழி. இதை தாண்டி நம்ம மெல்லிய ஆடை உடுத்திக்கலாம், அப்படி போய்க்கலாம், இப்படி போய்க்கலாம் என்றெல்லாம் நாம் தற்காலிகமான தீர்வுகளை நோக்கி நகர்வது மட்டும் பத்தாது, நிரந்தரமான தீர்வை நோக்கி நகர்ந்து மொத்தமான இந்த வெப்பநிலை மாற வேண்டும் என்றால் அதிகப்படியான மரங்கள் நடப்பட வேண்டும். சொல்லுவாங்க, நம்ம தமிழில் சொல்லியிருப்பாங்க, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், காசை இப்படி செலவழிக்கிற, உனக்கு என்ன காசு பணம் மரத்திலேயா காய்க்குது அப்படின்னு கேட்பாங்க. மரத்திலேயா உனக்கு காய்க்குது, இப்படி செலவு பண்ற? உண்மையிலேயே மரத்தில் காசு பணமும் காய்க்கும். ஆச்சரியமாகும் உங்களுக்கு, மரத்தில் காசு பணம் காய்க்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு ஹதீஸிலே வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுங்க, செடிகள் நட்டி வைக்க சொல்லுங்கள், செடிகள் நட்டி வைக்க சொல்லுங்கள். மரம் நடுவதனால் அல்லாஹ் ஏழ்மையை போக்குகிறான். நாங்கள் ஒரு மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையை போக்குறோம். என்ன அர்த்தம்? ஏழ்மை எப்போ போகும்? ஆட்டோமேட்டிக்காக செல்வம் வரும்பொழுது ஏழ்மை போயிடும், வெளிச்சம் வரும்பொழுது இருள் போயிடும். எப்போ வெளிச்சம் வந்துடுச்சோ இருள் மறைந்து போய்விடும். ரூம் எல்லாம் இருட்டாக இருக்குது,
ஒரு சின்ன ஒரு தீபத்தை ஏற்றி இப்படி உள்ளே போகிறோம், அந்த இருள் தானாக காணா போய்விடும். அதே மாதிரி ஏழ்மை எப்பொழுது போகும்? எப்போ செல்வம் உள்ளே வந்துருச்சோ ஏழ்மை போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, செடி நட்டி வையுங்கள், மரம் நட்டி வையுங்கள், உங்கள் ஏழ்மையை அல்லாஹ் போக்குவான். இதை விட பெரிய பாராட்டு வேண்டுமா? இதை விட பெரிய அங்கீகாரம் வேண்டுமா? பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான வழிகளை தேடுகிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஏழ்மை நீங்கி பொருளாதாரம் செழிக்க நீங்கள் பிறர் நலம் நாடி மரத்தை நடுங்கள். பீகாரில் ஒரு ஊர் இருக்குதுங்க, நமக்கு தெரியும். பீகாரில் ஒரு பாகல்பூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த கிராமத்துக்கு பேர் தர்காரா அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் ஆண்டாண்டு காலமாக இருக்குதான். என்ன பழக்கம் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தாவும் அம்மாவும், அப்பா அம்மா 10 மரக்கன்றை வாங்கி நட்டி வச்சிருவாங்க. ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா பெண் குழந்தை பிறந்த விட அந்த வீட்டினுடைய பெற்றோர்கள் 10 மரக்கன்றுகளை வாங்கி நட்டி வைத்து விடுவார்கள். அந்த மாதிரி ஒருத்தருக்கு குழந்தை பிறந்துச்சு. அவர் அதே மாதிரி குழந்தைக்கு பிறந்த உடனே ஒரு 10 மரக்கன்றுகளை வாங்கி நட்டி வைத்தார். அவர் பேர் சுபாஷ். ஒரு 20 வருஷம் கழிஞ்சு அந்த பிள்ளைக்கு திருமணம் வைத்தார், நல்ல இடத்துல, ஓஹோ என்று கல்யாணம். இவர் சாதாரண ஒரு விவசாயி தான். ஆனால் ஊரே மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு, ஊரே பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கல்யாணம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நம்ம அதை பற்றி பேச வரல, கல்யாண பிரம்மாண்டத்தை பற்றி பேச வரல. இங்கேக்கான செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். பிபிசி போய் கேட்குது, பிபிசி போய் அவரிடத்துல கேட்குது, நீங்கள் சாதாரண ஒரு விவசாயி, இவ்வளவு ஜாம்னு உங்கள் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் வச்சிங்க? அவர் சொன்னார், இந்த கல்யாணத்துக்கான மொத்த செலவும் அந்த 10 மரத்திலிருந்து எனக்கு கிடைக்குதுன்றார். 10 மரத்தை நட்டி வச்சேன்ல, என் பிள்ளைக்கு 3 வயசாச்சு, அந்த மரங்களுக்கும் 3 வயசாச்சு. அந்த 3 வயதிலிருந்தே எனக்கு அந்த மரங்கள் பலன் தர ஆரம்பித்து விட்டது. இந்த கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி 4-5 மடங்கு நான் அந்த மரங்களிலிருந்து பலனை பெற்றிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றேன். இப்பொழுது என் பிள்ளையின் கல்யாணத்தின் மொத்த செலவும் அந்த 10 மரங்களிலிருந்து எனக்கு கிடைத்தது. ரசூலுல்லாஹ் சொன்னது புரிகிறதா? மரம் நடுங்கள், அல்லாஹ் உங்கள் ஏழ்மையை போக்குவான். மரம் நட காரணமாக இருங்கள், உங்கள் ஏழ்மையை அல்லாஹ். எனக்கு அதனால தான் உலக நாடுகள் போட்டி போடுகிறது, எப்படி காடுகளை உருவாக்கலாம், மரங்களை எப்படி உருவாக்கலாம் என்ற ஆழமான சிந்தனையில் இருக்கிறது. ஒன்று தெரியுமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான வெப்ப காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய 2 கவலை. ஒன்று, வெப்பத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு ஒரு கவலை. இன்னொரு கவலை, அடுத்து 2 மாதம் அடுத்து இபி பில் வருமே எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியலையே, அது ஒரு கவலை. ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஃபேன் ஓடுது, எல்லார் வீட்லேயும் ஏசி ஓடுது. 2 மாதம் கழித்து என்ன மாதிரியான பில் கட்ட போகிறோம் தெரியலையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு வீட்டுக்கு 2 மரம் போதும். ஒரு வீட்டுக்கு 2 மரம் நட்டினால் நீங்கள் சராசரியாக 2 மாதத்திற்கு ஒரு தடவை கட்டக்கூடிய இபி பில்ல 35% கம்மியாகும். 35% உங்களுடைய இபி பில்லை குறைக்கலாம். காரணம், அந்த 2 மரமே உங்களுக்கு இயற்கையான காற்றை கொண்டு வந்து சேர்த்துவிடும். இப்படி மரங்கள் எக்கச்சக்கமான பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாருங்கள், உங்களில் ஒருவர் இறந்து போய்விட்டால் அவரை அடக்கம் செய்ததற்கு பிறகு ஒரு பசுமையான மரச்செடியை எடுத்து அவரின் தலைமாட்டிலை நட்டி வையுங்கள். அது காய்ந்து போகும் வரை அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்ட மனிதருக்கு பலனை கொடுக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு, அவருடைய வேதனையை நீக்கி தரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மட்டுமா? இல்லை, இறந்ததற்கு பிறகும் ஒரு மனிதனுக்கு நன்மை வேண்டும் என்று ஆசைப்பட்டால் 7 விஷயத்தை செய்யுங்கள் என்றார்கள். 7 விஷயம் இந்த உலகத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம மௌத்தானதுக்கு பின்னாடியும் நமக்கான நன்மை அந்த வாசல் அடைபடாது, வந்துகினே இருக்கும். அதனுடைய நன்மை நமக்கான அந்த பாதை எந்த அடைப்பும் இல்லாமல் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். 7 என்னவெல்லாம்? 1, பயனுள்ள கல்வியை கற்று நீங்கள் பிறருக்கு கற்றுக் கொடுங்கள். 1. 2வது, ஒரு ஆறு அல்லது ஒரு நீரோடை தேவைப்பட்டால் மக்களுக்கு வெட்டி கொடுங்கள். 3, தேவைப்படக்கூடிய மனிதர்களுக்கு கிணறு போட்டு கொடுங்கள். அன்னைக்கு கிணறு, இன்னைக்கு போர்னு வச்சுக்கலாம். 4, ஒரு மரம் நட்டி வையுங்கள். 5, பள்ளிவாசல் கட்டி கொடுங்கள். ஒரு நண்பரிடத்திலே நான் பேசினேன். அவர் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார். என்னுடைய ஜீவிதம் முடிவதற்கு முன்பு, அவர் ஆசையை பாருங்க, நல்ல ஆசை, எனக்கு ஆச்சரியம், உடலெல்லாம் பூரித்து போனவர் கேட்டவுடன், என் ஜீவிதம் முடிவதற்கு முன்பு எப்படியாவது நான் ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும். அவர் சொன்னார், ஒரு பள்ளிவாசல் கட்டிவிட வேண்டும். அது என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பெரும் பகுதியை நான் இப்பொழுதிருந்தே அதற்கான தயாரிப்பில் சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபொழுது எனக்கு உள்ளபடியே ஆச்சரியம். அதை விட பெரிய விஷயம் என்ன வேணும்? அங்கே சஜிதா செய்து கொண்டிருக்கும் காலம் வரை, கியாமத்து வரை நன்மை அவருக்கு போய்கொண்டே இருக்குமே. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நன்மை வேண்டும் என்றால் 5வது விஷயம் பள்ளிவாசல் கட்டி கொடுங்கள்.
6வது சொன்னாங்க, ஒரு குர்ஆனை பிறருக்கு ஓதுவதற்காக வேண்டி வாங்கி கொடுங்கள். அந்த குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்கும் காலம் வரை நன்மை போய்கொண்டே இருக்கும். 7வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல பிள்ளை அப்படி உருவாக்குங்கள். அந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? பெற்றோருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த 7ம் மரணித்ததற்கு பிறகும் அந்த மனிதருக்கு நன்மையை தரும். இந்த 7ல் ரசூலுல்லாஹ் பிரதானப்படுத்தி சொன்னார்கள், மரம் நட்டி வையுங்கள் என்றார்கள். இங்க கவனிக்கணும், வாழ்க்கை முழுக்க, வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை மரத்தால் நமக்கு பயன். நாம் இறந்து மண்ணுக்குள்ளே போனதற்கு பிறகும் மரத்தால் நமக்கு பயன். இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி உக்கி போனதற்கு பிறகும் மரம் நட்டு வைத்திருந்தால் அதன் நன்மை கியாமத் வரை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ மரம் என்பது பலன் தரும், மரம் என்பது நம்மை பாதுகாக்கும், மரம் என்பது நமக்கு நல்ல காற்றை தரும், மரம் என்பது பெரும் பெரும் பேரிடர்களிலிருந்து நம்மை பாதுகாத்து தடுத்து நிப்பாட்டும். இந்த மாதிரியான குறிப்பிட்ட இந்த வெப்ப காலத்திலே நிச்சயமாக அதை செய்ய நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம், மரம் நட்டி வைக்கிறதுலாம் அதெல்லாம் யாராவது ஒரு தொண்டு நிறுவனம் செஞ்சுக்குவாங்க, நமக்கு என்ன வேணும், நம்மளுடைய வேலையை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லையேன்னு சொல்கிறோம். அப்படி இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் ஒரு மரத்தையாவது நட்டி விட வேண்டும். வைத்துக் கொள்ளுங்களேன், நம்முடைய பள்ளியிலே ஜும்மாவிலே ஒரு 500 பேர் இருக்கிறோம். இந்த 500 பேருக்கு ஒரு உறுதி வருகிறது, எப்படியாவது நான் ஒரு மரத்தை, ஒரு செடியை நட்டு விடுவேன். என் வீட்டுக்கு முன்னால் அல்லது என்னுடைய வீட்டு தோட்டத்திலே அல்லது என்னுடைய வீட்டின் மாடி தோட்டத்திலே எப்படியாவது வைத்தால் என்ன ஆகும்? 500 மரம் ஆகிவிடும். இப்படி ஒவ்வொருவரும் முயற்சித்தான், ஒவ்வொருவரும் செய்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் வெப்பத்தை தணிப்பதற்கு இதைவிட பெரிய தீர்வு தேவையில்லை. வல்ல அல்லாஹ் பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் இல்லையா? பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். மரம் வைத்தவர் அந்த மரத்தின் மூலமாக அவர் பயன்பெறுகிறாரோ இல்லையோ, அவருக்கு அடுத்து 20 வருடத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூகம், சந்ததிகள் அதை கொண்டு பயன்பெறுவார்கள். வல்ல அல்லாஹ் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை பிறர் நலம் நாடுவதாகவே அமைத்து வைப்பானாக. நம் மூலம் சிறந்த பலனை வல்ல அல்லாஹ் ஏனைய எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.